அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஜத்து நல்லா இருக்கீங்களா? அல் மதரசத்துல் மிஸ்பாஹியுல் அன்வார் பெண்கள் அரபிக் கல்லூரி மற்றும் மக்தப் மதரசா இங்கே இயங்கிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்க சம்பந்தமான இந்த கண்காட்சி எத்தனையாவது வருஷமாக நடக்குது. இங்கே பிள்ளைங்களுடைய அந்த ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்கள்ல. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த நபிகள் நாயகத்தோடைய வீடு, இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நம்ம பயானில் கேட்டிருப்போம். இப்போ நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த விஷயத்தில் இந்த பிள்ளைங்களுடைய அந்த அறிவுத்திறன் எப்படி இருக்குது, இதை பார்த்த தாய்மார்களுடைய அவர்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்குது, நீங்கள் இந்த மதரசா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இந்த மதரசா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7 ஆண்டுகளாக சிறந்த முறையில் அல்லாஹ்வுடைய உதவியுடன் நடைபெற்று வருகிறது. இந்த இஸ்லாமிய கண்காட்சி என்பது கடந்த ஒரு 4 வருடங்களாக நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். இதில் என்ன அப்படின்னா, மார்க்க விஷயங்களை நம்ம குழந்தைகள்கிட்ட படித்து கொடுக்குறோம். அந்த கொடுக்குற விஷயங்களை அவங்க ப்ராக்டிக்கலாக செஞ்சு அதை மக்கள்கிட்ட விழிப்புணர்வாக கொண்டு வர்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பாக இருக்குது. அது இந்த ரபியுல் மாதங்களில் வருடந்தோறும் நம்ம இந்த விஷயத்தை நம்ம சிறந்த முறையில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல தான் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கா மதீனா நம்முடைய ஊர்வலத்திற்கு நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அதே போன்று மக்களுக்கு தேவையான பெண்களுக்கு ஆண்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சிறந்த முறையில் ஜனாசா தொழுகைன்னா எப்படி, அதனுடைய தக்பீர்களுக்கு ஒவ்வொரு தக்பீர்களுக்கு பிறகு என்னென்ன சூறாக்கள் ஓதணும் அப்படிங்கிற விஷயங்களையும், அதே போல் இன்றைக்கி ஊர்களில் பார்த்தோம்னா நம்ம ஊர்களையும் சரி எல்லா ஊர்களையும் ஒரு ஆண் ஜனாசாவாக இருந்தாலும் சரி பெண் ஜனாசாவாக இருந்தாலும் சரி எல்லா பெண்களும் ஆண் ஜனாசாவை பார்ப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஆண்களும் பெண் ஜனாசாவை என்ன செய்கிறாங்க, டக்குன்னு பார்க்குறாங்க. ஆனால் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ யார் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராமோ அப்படிப்பட்ட அந்த உறவு முறைகள்லாம் என்ன செய்யலாம், அந்த ஒரு பெண்ணுடைய ஜனாசாவை பார்க்கலாம். யார் யாரெல்லாம் திருமணம் முடிக்க அவங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கோ அப்படிப்பட்ட பெண்கள் அப்படிப்பட்ட ஆண்கள் அந்த ஜனாசாவை பார்க்கறது ஹராம் தான். ஹயாத்தில் எப்படி ஒரு பெண்ணை பார்க்கறது ஹராமோ அதே மாதிரி தான் மௌத்தான பிறகும் அந்த ஆண்கள் போய் அந்த பெண் ஜனாசாவை பார்க்கறது ஹராம் இப்படிங்கிற விளக்கங்களும். அதே போன்று இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இளமையிலேயே முதுகு வலி, தலைவலி, கண் பிரச்சனை, கிட்னீர் பிரச்சனை, செரிமான பிரச்சனை, கால் வலி அப்படின்னு பல பிரச்சனைகள். அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியில் எது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறப்ப சின்ன விஷயம்தான். நம்ம ப்ரெஸ்ஸில் விளக்குற அந்த இதை மிஸ்வாக்கில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த மிஸ்வாக்குடைய முக்கியத்துவத்தில் அல்லாஹ் தஆலா பல வகையான வியாதிகளை குணப்படுத்தலாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள்கள் பார்வையிட்டு ரொம்ப வியந்து போனாங்க. இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ நாட்கள் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி தலாக்குடைய சட்டங்களில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் கணவன் இறந்த பிறகோ அல்லது கணவனை விட்டு விலகிய தலாக்குடைய நிலையிலேயே என்ன செஞ்சுறாங்கன்னா 40 நாள்லேயே திடீர்னு என்ன செஞ்சுறாங்க, இதாக முடிச்சுட்டு அடுத்து மறுமணம் முடிச்சிடறாங்க. இது ஹராமான விஷயம். அந்த ஒரு திருமணங்கிறது விபச்சாரத்துக்கு சமமானது தான். ஏன்னா 4 மாதம் 10 நாள் ஷரியத்துடைய சட்டம். அப்படிப்பட்ட அந்த சட்டங்களெல்லாம் இன்னைக்கு இங்கே எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியலை. ஏன்னா திருமணம் முடிச்சு திடீர்னு தலாக் விடுறாங்க, அடுத்து 1 மாதத்துலேயே கல்யாணம் வச்சுறாங்க பொண்ணுக்கு இன்னொரு இடத்துல. அப்போ இந்த பொண்ணு அந்த கணவனோடைய வாழக்கூடிய வாழ்க்கை விபச்சாரத்துடைய நினைவில் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறது, குலாவுடைய சட்டம் எப்படி அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம ரெடி பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி அது ரொம்ப ஒரு பிரயோஜனமாக மக்களுக்கு பயனாக இருந்துச்சு. ரொம்ப எல்லாம் வந்த மக்களுக்கு அனைவருமே மிக சந்தோஷமாக அடைஞ்சாங்க. எங்களுக்கு ரொம்ப பயனாக இருந்துச்சு அப்படின்னு அனைவருமே சந்தோஷம் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு அது இந்த விஷயங்களை ப்ராக்டிக்கலாக சொல்கிறப்ப அந்த விஷயங்களோட எங்களுக்கும் மார்க்கத்தை எளிமையான முறையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த ஒரு இஸ்லாமிய கண்காட்சி உதவியாக இருக்குது. அது இந்த வழியில் நம்ம இந்த விஷயத்தை இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள்கள், அதே மாதிரி அத்திக்கரை, பாலாக்குடி, கூத்தாநல்லூர், உதக்குடி, பூதமங்கலம், அபிவிருத்தீஸ்வரம் இந்த மாதிரி சுற்றி வகை எல்லா பகுதிகளிலும் மக்கள் இதை பார்வையிட்டு பலரும் பயனடைந்திருக்காங்க. மென்மேலும் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் போய்கிட்டு இருக்கு. இன்றைய தினம் கடைசி நாள் இன்ஷா அல்லாஹ். அதே போல் இந்த மதரசாக்கள் மாணவர்களும் மிக சிறந்த முறையில் அனைவருமே சொன்ன விஷயத்த ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கத்தக்க விஷயத்துல எல்லாத்தையும் ஒத்துழைப்போடு செஞ்சாங்க.
அதே மாதிரி அவங்களும் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயங்களை அவ்வளோ அழகாக அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க, நமக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே இந்த விஷயங்கள் வருகை தந்த அனைவர்களுக்கும், ஜமாத்தார்களுக்கு அத்திக்கரை ஜமாத் நிர்வாகம் மற்றும் அனைத்து ஜமாத்தார்களுக்கும், ஊர்வாசிகளுக்கும், இன்னும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இதை கொண்டு பயனை அல்லாஹ் பரிபூர்ணமாக தருவானாக. இந்த நிகழ்ச்சியை நடத்திய அனைத்து இந்த மதரசாக்கள் சார்ந்த உஸ்தாத்மார்கள், இந்த நிகழ்ச்சிகளில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ப்ராஜெக்டுடைய அந்த குழந்தைகளுக்கும் எதிர்கால வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஈமானையும் இறைச்சத்தையும் தக்வாவையும் அதிகமாக தந்து தீனுடைய சிறுமத்தை செய்யக்கூடிய சாலிஹான நன்மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். அதே போன்று அனைவர்களும் ஹாஃபித குர்ஆனாக, ஆலிம ரப்பானியாக, ஆரிஃப பில்லாஹ்களாக ஆக்கி இந்த தீனின் வழிகாட்டிகளாக ஒவ்வொருவரும் இந்த மதரசாக்களில் இருந்து வெளியாகக்கூடிய சாலிஹீன்களாக, சுகதாக்களாக, சித்திகீன்களாக, வாரிசு நபியாக ஆகுவதற்காக நாங்களும் துஆ செய்கிறோம். கண்டு மகிழக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்களுக்காக, குழந்தைகளுக்காக, இம்மதரசாவிற்காக மென்மேலும் கியாமத் நாள் வரைக்கும் நடைபெறுவதற்கு பார்க்கக்கூடிய அனைவரும் துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. இந்த மதரசாவுடைய பள்ளி மாணவிகள் அவங்களுடைய படைப்புகளை வந்து இப்போ எல்லாருக்கும் தெளிவாக காமிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த வீடியோ மூலியமாக பார்த்தோம். இந்த வீடியோவை பார்வையிட்ட இன்னொரு முக்கியமான ஆள் இமாம் அவர்கள் வந்து இப்போ நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த படைப்புகளை பற்றி அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் நம்ம விளக்கங்கள் கேட்போம். இது வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் மற்ற மதரசாக்கள் நடக்குது. ஆனால் இது போன்று பிராக்டிக்கலாக மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்வதற்குண்டான வழிமுறைகள் எங்குமே நடக்கிறது கிடையாது. 100 தான் நடக்குது. அதுபோல தான் மிஸ்பாஹுல் அன்வாருடைய மதரசாவுடைய ஆசிரியரும் மாணவர்களும் இணைந்து இதை ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். சென்ற வருடம் கூட என்னால் வர முடியவில்லை. எனவே இந்த வருடம் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்து பார்வையிட்டு மாணவரிடத்தில் நல்ல கேள்விகளை கேட்டு எல்லோரும் அழகான முறையில் அந்த ஜனாசா தொழுகையுடைய முறைகளை எல்லோரும் சிறு வயதில் படித்திருப்பார்கள், தக்பீர் கட்டுவார்கள். ஆனால் அந்த தொழுகையில என்னென்ன ஓதுனுங்கிறத யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த மாணவர்கள் அதை பயிற்சியாக பிராக்டிக்கலாக இன்னென்ன சூறாக்களை ஓதணும், முதல் தக்பீர்ல, 2வது தக்பீர்ல, 3வது தக்பீர், 4வது தக்பீர்ல என்னென்ன விஷயங்கள் ஓதணும் என்பதை அழகான முறையில் எடுத்துரைத்தார்கள். அப்புறம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற அந்த தேனீக்களை பற்றியும் அழகான முறையில் விளக்கமளித்தார்கள். எந்தெந்த பொருட்கள்ல ஜக்காத்து கடமை, எந்தெந்த பொருட்கள்ல ஜக்காத்து கடமை இல்லை, ஒரு தொழுகை சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இடங்கள், இன்னும் திருமணத்தின் போது நடக்கக்கூடிய விஷயங்கள், திருமணத்தில் என்னென்னலாம் சுன்னத்து, எதெல்லாம் செய்யணும், எதுவெல்லாம் செய்யக்கூடாது, எது செய்கிறது முறை, எது செய்வது மார்க்கத்திற்கு முரணானது என்ற விஷயங்களை அழகாக பொருட்களை தயார் செய்து அதை வைத்து அழகான முறையில் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த ஏனைய தகவல்களையும் மாணவர்கள் அழகான முறையில் சொல்லி தந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இவர்களுக்கு மென்மேலும் கல்வி ஞானத்தை வழங்கி ஆலிம்களாக, ஹாஃபிதுகளாக உருவாகி நாளை மறுமையிலும் குறிப்பாக இம்மையில் சமுதாயத்தினருக்கு வழிகாட்டிகளாக ஆக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.